இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தம்பியோட கல்யாணத்துக்காக வந்து வீட்டில் ரெடியாகி கிளம்ப போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க. நம்ம வீட்டு பூனைக்குட்டியும் நாய்க்குட்டியும் ஒரே இடத்துல படுத்துருக்குது பாருங்க. சண்டை போட்டுக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் கம்முன்னு தான் இருப்பாங்க ரெண்டு பேருமே. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டிக்கு அந்த ஒயிட் கலர் பூனை இல்லைன்னு கொஞ்சம் பொக்குன்னு படுத்துருக்குது. நம்ம ஜாக்குக்கு ஹேரி இல்லைன்னு பொக்குன்னு படுத்துருக்கான். சரி, ஓகே. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட தான் சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பூனையோடையும் நாயோடையும் சேர்ந்துட்டு இருந்தது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி சேர்ந்துக்கிறாங்க, விளையாண்டுக்கிறாங்க ரெண்டு பேரும், அண்ணனும் தம்பியும். சரி, இப்போ அப்படியே உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். அங்கே பாருங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? நாங்கள் ட்ரெஸ்ஸு எது செலக்ட் பண்ணுறதுன்னு குழம்பி போயிருக்கோம். ட்ரெஸ்ஸு எப்படி கஜன்னு இருந்துச்சு தெரியுமா? அதை ஒரு 2 மணி நேரம் ஆச்சு எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. இங்கே தள்ளு, ஃபுல்லாக இந்த ரேக்கில் இருந்து இருடா தங்க வந்துடுறேன். இந்த ரேக்கில் இருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே சுகஸ்தி என்னமோ சொல்கிறா. நைட்டுக்கு இந்த புது ட்ரெஸ்ஸு, சன்சிக்கு நைட்டுக்கு இங்கே ரிசப்ஷனுக்கு இங்கே ட்ரெஸ் இருக்குது. போகிறப்ப நானும் ஜீன்ஸ், போகிறப்ப நீயும் ஜீன்ஸ் பேண்ட்டு. ஓகே, காலையிலத்துக்கு மட்டும் இப்போ 2 பேத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். ஆமாங்கம்மா. ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்தா பரவாயில்லையே, பூவு பொட்டு பாசி வளையல் ட்ரெஸ்ஸுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்க்கு மேட்சா, நைட்டு போடுற ட்ரெஸ்க்கு காலையில் போடுற ட்ரெஸ்க்குன்னு மேட்சாக எடுக்கணுமே. எனக்கு அதுதான பைத்தியமே பிடிக்கும். எல்லாம் எடுத்துக்கலாம். நான் மடிச்சு வச்சிருக்கேன், 2 பேரும் அதை கலைக்காதீங்க. நான் போகிறப்ப இது போட்டுக்கிறேங்கம்மா. போகிறப்பவா? சரி, ஓகே. ஐயோ, வெட்ட பார்த்தா இன்னும் எனக்கு எதுவுமே நான் எடுத்து வைக்கல. சரி, நீங்கள் 2 பேரும் எடுங்க, உங்கள் 2 பேத்துக்கு எடுத்துட்டு அப்படியே எடுத்துக்கலாம். சுகஸ்தி, காலையிலத்துக்கு ஏதாவது பட்டுப்பாவோட சட்டை மாதிரி அந்த மாதிரி தான் போடணும், பொண்ணு மாதிரி. பையன் மாதிரி ஃபேன் ஷர்ட்டே எடுக்கக்கூடாது, சரியா? மார்னிங் பட்டுப்பாடு சட்டை போட்டுக்கிறியா? காலையில் பட்டுப்பாடு சட்டை. ஓகே, பட்டுப்பாடு சட்டை நல்லா இருக்கும். என்ன சன்சி, இதுவும் பிங்க்கு அதுவும் பிங்க்கு, ஒரே பிங்க் மெரூன் கலர் பட்டுப்பாடு சட்டை வச்சிருக்கேன். ஏன்னா நைட்டும் பிங்க் ஃபேமிலி, காலையிலையும் பிங்க் ஃபேமிலிங்கிற மாதிரி வரும். கொஞ்சம் கலரை மாற்று. ஓகே, அது கூட நல்லாயிருக்கும். மெரூன் வித் பிங்க். ஓகே, அது கூட ஓகே. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இது அப்படியே அதே இடத்துல வை சாமி, தயவு செஞ்சு அதே இடத்துலயே வை, நீட்டாக வை. ஓகேவா? பாருங்க, நீட்டாக வச்சுட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேட்சிங்காக ஜுவல் செட்டு அதெல்லாமே எடுத்துக்கலாம். சுகஸ்திகா, எங்கே போயிட்டே? வா 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 வா, எடுத்து வைக்கலாம். என்னங்கம்மா, ஒரு வழியாக செலக்ட் பண்ணிட்டீங்களா? சோப்பா, செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். சன்சிக்கு ட்ரெஸ் வந்து பாப்பா 2 பேருமே எடுத்து வச்சுட்டாங்க. சன்சிக்கு நைட்டு போட்டுக்கிறதுக்கு நெக்லஸ்ஸு, செயின், தோடு அப்படின்னு, காலையில் போட்டுக்கிறதுக்கு நெத்திச்சூட்டி, செயின், தோடு, வளையல், அதை ஒட்டியானோ, அது ஒரு செட் ஆஃப். அப்புறம் சுகஸ்திக்கு நைட்டுக்கு காலையிலத்துக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். அவங்க 2 பேர்த்துக்கும் தனியாக அந்த பிளாக் கலர் பேக்கில் பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போது எனக்கு வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் வந்து நைட்டுக்கு நான் வியர் பண்ண போகிற சாரீ. இந்த சாரீ தான் வந்து வியர் பண்ண போகிறேன். இது வந்து ப்ளவுஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கும் காலையிலத்துக்கும் எனக்கு தேவையான செட்ஸு நான் வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொஞ்ச நேரம் இதை எடுத்து வைக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை செட்ஸை எடுத்து போட்டு கலைச்சி இது பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அப்பப்பப்பா, போதும்னு ஆயிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் மறுபடியும் அந்தந்த இடங்கள்ல எடுத்து வைக்கணும். இதுதான் பெரிய வேலையே. 2 பையன்னா ஒரு ஃபேன் ஷர்ட்டை போட்டு விடலாம். அப்புறம் பெல்ட்டு கேட்பானுங்க, என் தம்பி எல்லாம் பெல்ட்டு கேட்பான். அவ்வளோதான், வேற எந்த இதுவுமே இல்லை. 2 பிள்ளைங்க காட்டி அஷோ நான் படுற பாடு மக்களே, போதும்னு இருக்குது. Mela bea och jag bambla bay Sjöbla bay säg när kera fulla man är French away Kena skera för att saluta forma Bruga luga muga kasta trasta away Now har du mot out it Hey, hey, guy out it, all out it
தம்பியோட கல்யாணத்துக்கு அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் எல்லாருமே சேர்ந்து மதியம் எனவிருந்து சாப்பாடு போட்டது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து காட்டியிருந்தேன். எனவிருந்து சாப்பாடு வந்து போட்டதுக்கப்புறம் நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட் ரிசப்ஷனுக்காக ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். மணவர அலங்காரமுமே ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்தது. மணவரை விட க்யூட்டாக இருக்கிற ஆளுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட தியா குட்டி தான். செம்ம க்யூட்டு. ஆனால் நிறைய கூட்டமெல்லாம் வரதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நைன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் நேரம் அவளை சமாதானப்படுத்துறதே பெரிய விஷயமா இருந்தது. அப்படியே நைட்டு ரிசப்ஷனுக்கு நாம் எப்படி ரெடி ஆகிறோமோ அதே போல் தான் சமையல்லேருந்து அந்த சாப்பாடு போடுற இடத்துலேருந்து பஃபே பண்ணுற இடத்துலேருந்து அப்புறம் மணவரை பொண்ணு மாப்பிள்ளைக்கு தேவையானது அது எல்லாமே ரெடி பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்தில் பெரிய விஷயமாக தான் இருக்குது. நாமெல்லாம் கல்யாணம்னா டக்குன்னு கிளம்பி அந்த கல்யாணத்துக்கு சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு தான் போவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அந்த கல்யாண வீட்டுக்காரங்களாக இருந்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது. நைட்டு ரிசப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான டிஷ்ஷஸ் வந்து இருந்தது. நிறைய டிஷ்ஷஸ் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருமே மண்டபத்தில் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் எங்களோட வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளை ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நாமளும் அவங்க கூட ஈக்குவலாக மேக்கப் போட்டு ரெடி ஆகணும் இல்லைங்களா, அதனால் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா சந்தியாஸ் பிரைடல்ஸ் மேக்கோவர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். இவங்க எல்லா டைப்பான பிரைடல் மேக்கப்புமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேக்கப் வந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் சாரீ ப்ரீஃப்ளிட்டிங் பண்ணுறது, பிரைடல் மெகந்தி போடுறது, அந்த மாதிரியும் வந்து மிஷின் த்ரெட்டிங் அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பிரைடல் மேக்கப் வந்து புக் பண்ணும் பொழுது பிரைடல் கன்சல்டேஷனும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரையல் மேக்கப்பும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பொண்ணு மாப்பிள்ளை ரெடியாகி மணவரைக்கு வந்து வந்தாச்சு. வந்ததையுமே பொண்ணோட தாய்மாமா அத்தை வீடு, அப்புறம் மாப்பிள்ளையோட தாய்மாமா அத்தை வீடு அவங்கெல்லாம் வந்து மாலை போடுவாங்க இல்லைங்களா, அந்த சீன் தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து பொண்ணுக்கு மூத்த நங்கையா ஃபஸ்ட்டு நான், எனக்கு அப்புறம் என்னோட சித்தி பொண்ணு ஒரு பொண்ணு, அப்புறம் என் தங்கச்சி ரம்யா, அப்புறம் இன்னொரு சித்தி பொண்ணு, மொத்தம் 4 நாத்தனாஸ். நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி சாரீ வந்து எடுத்திருந்தோம். அந்த ஒரே மாதிரி சாரீ கட்டுறதை வந்து காலையில் கல்யாணத்துக்கு வந்து கட்டிக்கலாம், நைட்டு ரிசப்ஷனுக்கு வந்து வேண்டாம், காலையில் கல்யாணத்துக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். மணி கல்யாணத்துக்கு அதே போல் தானே எடுத்தோம், அதே போல் தான் வந்து நாங்கள் இப்போவும் வந்து பிளான் பண்ணோம். பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பக்கத்தில் நின்று மாப்பிள்ளைக்கு பிரேஸ்லெட் போட்டு விடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கடைசி தங்கச்சி, என்னோட சித்தி பொண்ணு. அவள் தான் வந்து பார்த்திங்கன்னா தீபக்குக்கு கூட பிறந்த தங்கச்சி. அதனால் சீருக்காக வந்து பிரேஸ்லெட் வந்து மாப்பிள்ளை பையனுக்கு வந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே எல்லாருமே வந்து நேரமாகவே ரெடி ஆகிட்டோம். அப்புறம் அங்கே ஓட இங்கே ஓட டிஜேவெல்லாம் இருந்தது, டான்ஸ் ஆட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் எல்லாம் களைஞ்சு போயிடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டோம். அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுதே நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். எல்லாரும் ஜோடி ஜோடியாக நின்று ஃபோட்டோ எடுத்த கதை, என் புருஷன் என்னை தூக்கி கீழே போட்ட கதை, அது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோவில் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. நல்லா காமெடியாக தான் இருந்தது. ஹரிதா கல்யாணத்துக்கு வரலையா, இந்த கல்யாணத்துக்கு கூட ஹரிதா வரலையா, கொழுந்தனார் கல்யாணத்துக்கு கூட வரலையா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸு. மணி பக்கத்தில் நிற்கிறது ஹரிதா தாங்க, கொஞ்சம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஹரிதாவை. இப்போ வந்து தம்பிக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறா ஹரிதா, அதனால் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கிறாங்க மேடம். அப்படியே நாங்கள்லாம் குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஜே ஸ்டார்ட்
ரிசப்ஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌடு. ஒரு 2000 பேர்கிட்ட மண்டபத்துலேயே வந்து இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். வெளியில் உள்ள அந்த ஹால்குள்ளே அப்படின்னு பயங்கர ரஷ்ஷாக தான் இருந்தது. கொஞ்சம் அந்த க்ரௌடெல்லாம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையே ஸ்டேஜ்லேருந்து இறங்கி வந்துட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து நல்லா டான்ஸ் வந்து ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். செம்மையாக இருந்ததுங்க அந்த மொமெண்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி தினியும் ரிசப்ஷன் வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 9:30க்கு மேலே பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க. ஒரு 10, 10:30, 11 மணி தினியும் டான்ஸு தான். பொண்ணு மாப்பிள்ளை எல்லோரும் சேர்ந்து செம்மையாக ஆடிக்கிட்டு இருந்தோம். அப்படியே பயங்கர ரிலீஃபாக இருந்தது. ஒரு டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு செம்ம ரிலாக்ஸ்டாக சூப்பராக இருந்தது கல்யாணம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இந்த டிஜேவோட நிறுத்திட்டோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையில் இந்த பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் தண்ணிக்குள்ளே கைவிட்டு எடுக்கிறது, அப்புறம் முகூர்த்தம், அதுக்கப்புறம் பொண்ணு புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்து வரும்பொழுது வழிமறைக்கிறது நங்கையாசெல்லாம், அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணியிருந்தோம். அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது எல்லாமே நாளைக்கு வீடியோவில் நான் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நமக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்குது, நாமளும் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். பொண்ணு மாப்பிள்ளையும் ஓரளவுக்கு பொறுத்து ரிசப்ஷனில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் தாண்டா எங்களையும் பொம்மை மாதிரி நிற்க வச்சுருப்பீங்க, நாங்களும் இறங்கி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இறங்கி வந்து ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் செம்ம குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. போட்டுட்டு ஆடுறப்பவும் பார்க்குறப்பவும் செம்ம வைப்பாக இருந்தது. ஆனால் அதை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்படியே நம்ம லைவ் ஆடியோ வந்து கொடுக்க முடியாது. லைவ் ஆடியோ 2-3 முறை கொடுத்து பார்த்தேன். காப்பிரைட் விழுந்துடுச்சு. சரி, அதனால் லைவ் ஆடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டேன். இந்த டைமிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா புது மாப்பிள்ளைக்கு பப்பரே அந்த சாங் போட்டு எல்லோரும் ஆட ஆரம்பிச்சிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ எப்படி சொல்கிறது, ரிசப்ஷன் அந்த பொண்ணு மாப்பிள்ளை வந்து அப்படியே பொம்மை மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. நமக்கு அங்கே வேறு வேலை இருக்காது. வர்றவங்கள வரவேற்பு நிற்கணும், வாங்க வாங்கன்னு கூப்பிடணும், அதுக்கப்புறம் போய் பொக்குன்னு சேரில் உட்காந்துக்கணும், சொந்த பந்தங்கிட்ட பேசிகிட்டு இருப்போம், அவ்வளோதானே. ஆனால் இந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜே போட்டு டான்ஸ் ஆடினது செம்மையாக இருந்தது. அது எல்லாத்த விட சூப்பராக இருந்தது இந்த மாலா டயலாக் போட்டு என் தம்பியை ஓட்டுனது தான். அப்படியே நீங்களும் லைவாக பாருங்க. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்காந்துருக்கணும். நைட் ரிசப்ஷன் நல்லா ஜாலியாக சூப்பராக முடிஞ்சுது. காலையில் முகூர்த்தம், அப்புறம் பொண்ணுக்கிட்ட நாங்கள் பண்ண கலாட்டா, பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் நாங்கள் வச்ச கேம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸாகவும் டைம் பாஸிங்காகவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். பொண்ணு மாப்பிள்ளைக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. இப்போ வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. என்னோட எடிட்டிங் வேலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் வந்து போடுறதுக்கு டிலே ஆகிடுச்சு. நாளைக்கு வரக்கூடிய லாங் வீடியோவில் கண்டிப்பாக கல்யாண வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.